ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா இந்த ஆஷி கார்ஸ்ல டாப் 3 ஸ்டன்ட்ஸ் பத்தி தான் யூஸ் பண்ண போறோம். அப்புறம் எப்படி ட்ரிஃப்ட் அடிக்கிறோம்ன்றத பத்தி நாம சொல்லி கொடுக்க போறோம். ஓகே கைஸ், நாங்க ரெண்டு பேரும் இந்த வீடியோ ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்தோம். ஸ்டெப் 1 பாத்தீங்கன்னா நம்ம கார் எப்படி ட்ரிஃப்ட் அடிக்கிறதுனா நம்ம பண்ற மாதிரியே பண்ணா உங்களுக்கு ட்ரிஃப்ட் வந்துறனால நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைட்டா ஃபுல் ஸ்பீட்ல போயிட்டு கரெக்ட்டா உங்களுக்கு எந்த சைடு டர்ன் அடிக்கணுமோ அந்த சைடு நீங்க ஜாய்ஸ்டிக்ல டர்ன் பண்ணீங்கன்னா போதும். கைஸ், நீங்க ஸ்ட்ரைட்டா போற பட்டனை மட்டும் விட்டுற கூடாது. அவ்வளவுதான். பாருங்க, நீங்களே பாத்தீங்கன்னா தெரியும். தெரியுதா? இந்த மாதிரி தான் கைஸ், நான் அந்த ஜாய்ஸ்டிக் கூட கீழே தெரியுது பாருங்க, அதை கூட பாத்தீங்க. அவன் கடைசி வரல விடவே இல்லை. இப்ப பாருங்க, நான் அதை உங்களுக்கு ஷார்ட்டாக காமிக்கிறோம். இங்க பாருங்க, பாத்தீங்கன்னா தெரியும். நீங்க ஃபைனல் அவுட்புட் இப்படிதான் இருக்கும். நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமா இருக்க மாதிரி இருக்கும். பட் ஆனா ரொம்பவே ஈஸி. கத்துக்கிட்டீங்கன்னா நீங்க சீன் தான் உங்க ஃப்ரெண்ட்ஸ்ட பார்த்து நான் எப்படி ட்ரிஃப்ட் அடிக்கிறேன். நார்மல் ட்ரிஃப்டிங்னா நியூ மாதிரி வரும். இது வந்து ஆஃப்ரோ ரெண்டுக்குமே வித்தியாசம் இருக்கும். அந்த டிஃபரன்ஸ் கூட நான் வந்து தனியாக வீடியோ மேக் பண்ணி போடுறோம். இந்த வீடியோ திருப்பி நான் சொல்றேன், ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்துருக்கோம். அந்த ஒரு வீடியோ நம்ம ஷூட் பண்ணது 1 மணி நேரம் ஷூட் பண்ணிருப்போம். ப்ளீஸ் எல்லாரும் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நாங்க போன வீடியோக்கு 200 வியூஸ் அதுக்கு நாங்க ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறோம். அதே மாதிரி இந்த வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் இந்த ரேம்ப் பார்க்கலாம். பாத்தீங்கன்னா இதான் ரேம்ப். நம்ம ஈஸியா ரேம்ப்ல ஏறலாம். இப்போ வந்து இன்னொரு இதுதான் ஒரு அல்டிமேட்டான டெக்னிக்னு சொல்லலாம். பாருங்க, கார் தவற மாதிரி கொண்டுட்டு போகுது. இதுதான் guys புது ட்ரிக். நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், கார் இது வந்து நீங்க ஏதாவது ஒரு கார் ரெண்டே வீல்ல ஓடி பார்த்துருக்கீங்களா? இது guys இந்த கார் வெறும் ரெண்டு டயர்ல தான் ஓடுது கார். மேலே 2 டயர் ஃப்ரீயா இருக்குது. உங்களுக்கு அந்த நம்ம ரேம்ப்ல ஏறிச்சுன்னா தெரியும். ஆனா அந்த ரேம்ப்ல பர்ஃபெக்ட்டா ஏற வைக்கவே நம்ம கிட்டத்தட்ட 20-30 டயர் எடுத்துருக்கோம். ரேம்ப்ல பர்ஃபெக்ட்டா ஏறவே இல்லை. 20-30 அதுக்கு மேல 1 மணி நேரம் மேல ரேம்ப்க்கே செலவு பண்ணிருக்கோம். மொத்தம் 1 மணி நேரம் ஆச்சு இந்த வீடியோ எடுக்க. இந்த டெக்னிக் வந்து நாங்க ரேம்ப் பண்ணிருந்தோமா திடீர்னு கார் ஓடுதுன்னு பார்த்தா கார் தவற மாதிரி கொண்டுட்டு ஓடுது. அதுலதான் எங்களுக்கு இந்த ட்ரிக்கே கிடைச்சது.